Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். அதுவும் சிக்கன் வச்சு இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா சூப்பரான சிக்கன் போண்டா தான் பார்க்க போறோம். இது ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் இதுல ஒரு சின்ன ஸ்பெஷல் என்னன்னா நம்ம சிக்கனுக்குள்ளாடி வந்து சீஸ் ஃபில் பண்ணி போண்டா செய்ய போறோம். கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி என் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ வாங்க இந்த சூப்பரான சிக்கன் போண்டா ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் இன்றைக்கி வந்து 200 கிராம் வந்து போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். அது கூட 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மூடி போட்டு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சிக்கன் வந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ இந்த சிக்கன் பீசஸை வந்து நம்ம மிக்சியில் போட்டு லைட்டாக ஒரு பல்ஸ் பண்ணிங்கன்னா இப்படி ஷ்ரெட் ஆகி கிடைக்கும். இந்த மாதிரி ஷ்ரெட் பண்ணி சிக்கன்ஸை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் சூடானதும் 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசா நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அது கூடவே 2 பச்சை மிளகாயையும் பொடிசா நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் அதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல உப்பு சேர்த்துக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம பொடிசாக ஷ்ரெட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து கை வச்சும் நீங்கள் பிச்சுக்கலாம், இல்லைனா மிக்சியில் போட்டு ஒன்ஸ் பல்ஸ் பண்ணிங்கன்னா இப்படி நல்லா கிடச்சிரும் சின்ன சின்ன பீசஸாக. ஸோ மிக்சியில் போடுறது பெஸ்ட்டு. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா கூட பைண்ட் ஆகுறது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மசாலாவோட ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு ஆட் பண்ணுறோம். எதுக்குன்னா பைண்டிங் ஏஜெண்ட்டாக, அப்போ தான் நமக்கு வந்து உருண்டை பிடிக்க வரும். ஸோ அதில் பொட்டுக்கடலை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக மல்லித்தழை சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா ஆற விட்டுருங்க. இப்போ சீஸை வந்து இப்படி துருவி வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி க்யூப் சீஸ் தான் எடுத்திருக்கேன். அதை இப்படி துருவி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கன்லேருந்து கொஞ்சம் போர்ஷன் எடுத்து நல்லா உருட்டிக்கோங்க. இதை
குட்டியாக சென்டரில் வந்துட்டு இப்படி பண்ணிவிட்டு அது உள்ளாடி வந்து சீஸ் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா ஃபோல்ட் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு நல்லா உருண்டையாக பால்ஸாக பிடிச்சிக்கோங்க. நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. இப்படி நல்லா டைட்டாக பால்ஸாக பிடிச்சி வச்சுக்கோங்க. ஒரு பால்ஸாக பிடிச்சி இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ போண்டா மிக்ஸ் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி போண்டா மிக்ஸ் எடுத்திருக்கேன். அது கூட வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப் போண்டா மிக்ஸ் எடுத்திருக்கேன். அது கூட தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப வாட்டரியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காக இல்லாமல் கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட போண்டா மிக்ஸ் இல்லைன்னா நம்ம ரெடிமேடாகவே பண்ணலாம். அதுக்கு வந்து ஒரு 1/2 கப் வந்து கடலை மாவு எடுத்துக்கோங்க. அது கூட 1/4 கப் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட வேணும்னா உங்களுக்கு வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா விட்டுருங்க. மிளகாய்த்தூள் சேர்த்து தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கன் பால்ஸ் வந்துட்டு அவுட்டர் மாவில் டிப் பண்ணி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஆயில் வந்து மீடியமான ஹீட்லேயே இருக்கட்டும். ரொம்ப ஹீட்டாக இருக்க வேண்டாம். ஒரு பால்ஸாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. சூப்பரான சிக்கன் போண்டா ரெடி ஆயிடுச்சு. சீஸ் ஸ்டஃப்ட் சிக்கன் போண்டா சூப்பரான ரெசிபி. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி. ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் குட்டீஸுங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. என் ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.